இந்த வீடியோக்கு நான் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஹெடர் இருக்குது. ஹெடருக்கு வந்து நேவிகேஷன் இருக்குது. நேவிகேஷனில் வந்து பாருங்கள் பிராண்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து இந்த அபவுட், ஹோம், கான்டாக்ட், இது பாருங்கள் இதெல்லாம் இங்கே இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஹெடருக்கு கீழே வந்து மெயின் இருக்குது. மெயினில் வந்து H1 இருக்குது, மெயின் டைட்டில். ஸோ மெயின் டைட்டில் வந்து இது வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து மெயின் டைட்டில் கூட வந்து பேராகிராஃப் இருக்குது, அதாவது இந்த பேராகிராஃப். அதுக்கப்புறம் செக்ஷன் ஆரம்பிக்குது. இந்த செக்ஷனில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து 2 பிக் பேராகிராஃப் இருக்கும், 1 2. ஸோ பாருங்கள் 2 பிக் பேராகிராஃப் இருக்கும். இந்த பேராகிராஃப்க்கு மேலே வந்து டிஃப் இருக்கும். டிஃப்க்கு வந்து சர்ச் பார் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள் முதல்ல வந்து இந்த செக்ஷனோட டைட்டில் வருது, அதுக்கப்புறம் வந்து சர்ச் பார் இருக்குது, அதுக்கப்புறம் 2 பிக் பேராகிராஃப் இருக்குது இந்த செக்ஷனோடக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது செக்ஷனில் வந்து சர்ச் பார் இல்லாமல் 2 பிக் பேராகிராஃப் இருக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிக்கி பொசிஷனை பற்றி பார்க்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட மெயின் டைட்டில், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த சர்ச் பார் வந்து எதுக்கு போடுவாங்க அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இங்கே சர்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து மேலே வந்து ஒரு சர்ச் பார் போட்டிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் வேணும் சர்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை போட்டிருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப இந்த சர்ச் பார் பாருங்கள் மேலே போயிடும். ஓகே, உள்ளே போயிடும். நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே தேடிட்டு வர்றப்ப நீங்கள் சடனாக வந்து ஓகே இதை பார்த்துப்பட்டு நீங்கள் சர்ச் பார் வேணும், அந்த நிமிஷம் உங்கள் சர்ச் பார் வேணும், சர்ச் தட்டணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போகணும். அதுவே வந்து இப்படி இருந்தால் எப்படி நீங்கள் ஸோ நல்லா யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, உங்களுக்கு சர்ச் பார் வந்து மேலேயே இருக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி மேலே போயிடக்கூடாது. ஸோ மேலே இங்கே வந்து நிற்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கி பொசிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டிக்கி பொசிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சர்ச் பாருக்கு ஸ்டிக்கி பொசிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிறப்ப நார்மலாக எப்படி இருக்கும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப இங்கே வந்து ஸ்டிக்கி ஆயிரும். ஓகே, இங்கே வந்து நான் வராது அன்டில் வந்து உங்களோட இந்த செக்ஷன், அதாவது அதோட பேரண்ட் வந்து முழுசாக ஸ்க்ரோல் ஆகி முடிய வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும். அதுக்கு தான் வந்து ஸ்டிக்கி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த சர்ச் பாரில் வந்து பொசிஷன் ஸ்டிக்கி கொடுப்போம். ஓகே, ஸோ சர்ச் பார் இங்கே வச்சுருக்கேன் வித் 100% பேடிங் 20 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் ஒயிட், போர்டர் வந்து பிளாக் கலர், போர்டர் ரேடியஸ் 60 பிக்சல், வெர்டிகல்லாம் மிடில். ஓகே, இப்போ நான் பொசிஷன் ஸ்டிக்கி தட்டுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஓகே, ஒன்றும் இருக்காது. ஏன்னா வந்து நீங்கள் எங்கே ஸ்டிக் ஆகணும்னு சொல்லி இன்னும் அதுக்கு இடத்த கொடுக்கல. ஓகே, எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் இது யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஓகே, டாப் நான் வந்து 0 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஒன்றுமே இல்லாத மாதிரி, ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது வந்து மேலே டாப்பில் தான் வந்து அது ஸ்டிக்கியில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியல. ஓகே, இப்போ நான் ஒரு 80 பிக்சல் கொடுக்குறேன். டாப் 80 பிக்சலில் போயிட்டு ஸ்டிக்கி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் வந்து டாப் 80 பிக்சலை வந்து அதை டச் பண்ணுறப்ப அங்கேயே நின்றுடும். அது அந்த ஒரு எலமெண்ட் வந்து அது அப்படியே அங்கேயே நின்றுடும். நீங்கள் அன்டி ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட இந்த சர்ச் பாரோட பேரண்ட் வந்து ஃபுல்லி ஸ்க்ரோல் ஆகி மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில் தான் அது மேலே போகும். ஓகே, காணா போயிடும். அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணி நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணலாம். அதே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறப்ப ஒன்ஸ் வந்து அதோட பேரண்ட் வந்து உங்களோட வியூ போட்டு டச் பண்ணோன்னே இது வந்து அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும், அதாவது டாப் 80 பிக்சல் அந்த இடத்துக்கு வந்துடும். அன்டில் அதே மாதிரி தான் அதோட ஃபுல் பேரண்ட்டும் வந்து ஸ்க்ரோல் ஆகி கீழே வர வரைக்கும் அது வெயிட் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரோல் ஆகி பாருங்கள். இது வரைக்கும் தான் அதோட பேரண்ட் இருக்குது. செக்ஷன் வித் சர்ச் பண்ணுறதுல இது வரைக்கும் தான் அதோட பேரண்ட் இருக்குது. ஸோ அது பேரண்ட் கீழே இறங்க இதுவும் இதுக்கப்புறம் வந்து மேலே ஸ்டிக்கியில் இருக்காது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஸ்டிக்கியை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஸ்டாக்கிங் கான்டெக்ஸ்ட் பற்றி நம்ம பேசுவோம். அதாவது இப்போ நீங்கள் பாருங்கள் நம்மகிட்ட 2 பாக்ஸ் இருக்குது, பர்பிள் கலர் ஒன்று, ப்ரௌன் கலர் ஒன்று. பர்பிள் கலருக்கு மட்டும் உள்ளுக்கு வந்து பிளாக் கலர் சில்ட்ரன் இருக்குது. ஓகே, ரெண்டுமே வந்து டிஃபால்ட்டான ஜி இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஓகே, இதுவும் 0ல் தான் இருக்குது, ப்ரௌனும் 0ல் தான் இருக்குது. இப்போ நான் பர்பிள் கலரை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ப்ரௌன் கலரோட ஜி இண்டெக்ஸ் அதிகமாக நம்ம போட்டோம் அப்படின்னா பர்பிள் கலர் முதல்ல மேலே வந்துடும். அதாவது பாருங்கள் இதான் வந்து பர்பிள் கலர், இது வந்து நம்ம ப்ரௌன் கலர். ஓகே, பர்பிள் கலர் பாருங்கள் ஜி இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, 0ல் இருக்குது. இப்போ நான் வந்து பர்பிள் கலருக்கு ஜி இண்டெக்ஸ் 1 நான் போடுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் மேலே வந்துடுச்சு. ஓகே, அதே வந்து ப்ரௌன் கலர் இன்னும் பர்பிளுக்கும் மேலே வரணும் அப்படின்னா ப்ரௌன் கலர் வந்து பர்பிள் கலரோட அதிகமான ஜி இண்டெக்ஸ் வச்சிருந்துச்சுன்னா வரலாம். அதாவது இது வந்து ப்ரௌன் கலர், ஜி இண்டெக்ஸ் 2 கொடுப்போம். ஸோ பர்பிள் கலர் 1, ஜி இண்டெக்ஸ் 2. ஸோ ப்ரௌன் கலர் இன்னும் அதிகமான ஜி இண்டெக்ஸ் வச்சுருக்கு, அதனால ப்ரௌன் கலர் மேலே இருக்கும். ஓகே, இப்போ பேக் டு நார்மல் நான் வந்து ப்ரௌனுக்கு 0 கொடுத்துட்றேன், அதே மாதிரி பர்பிளுக்கும் 0 கொடுத்துட்றேன், பேக் டு நார்மல்.
ஓகே, நார்மல் பொசிஷன். இப்போ நான் பர்பிளுக்கு அதிகமான ஜி இண்டெக்ஸ் கொடுத்தேன்னா மேலே வந்துடும், ப்ரௌனுக்கும் மேலே வந்துடும். ஆனால் பர்பிளோட சில்ட்ரனுக்கு, பர்பிளுக்குள்ளே இருக்கிற இந்த பிளாக் கலர் சில்ட்ரனுக்கு நான் வந்து அதிகமான ஜி இண்டெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ப்ரௌனுக்கு மேலே வருமா? அதாவது பர்பிள் கலர் அதே இடத்துல தான் இருக்கும், ஆனால் வந்து இந்த பிளாக் கலர் மட்டும் இந்த ப்ரௌனுக்கும் மேலே ஜி இண்டெக்ஸ் கொடுத்து வர வைக்க முடியுமா பார்ப்போம். ஸோ பிளாக் கலர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, பிளாக் கலரோட ஜி இண்டெக்ஸ் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ நான் வந்து பிளாக் கலருக்கு 100ன்னு கொடுக்குறேன். ஓகே, எல்லாத்தோட அதிகமாக ஜி இண்டெக்ஸ் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டில் வந்து ப்ரௌன் கலருக்கும் மேலே இந்த பிளாக் கலர் வரல. ஏன்னா நீங்கள் ஜி இண்டெக்ஸை வந்து சிப்ளிங்ஸ்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது வந்து இந்த பர்பிள் கலரும் இந்த ப்ரௌன் கலரும் ஒரே பேரண்ட்டுக்கு இருக்குது. அதாவது இந்த செக்ஷன் பேரண்ட்டுக்கு தான் வந்து இந்த ரெண்டுமே இருக்குது. அதே இந்த செக்ஷன் பேரண்ட்டுக்கு இல்லைனா வந்து பாடிக்கு இருக்கலாம், இல்லைனா வந்து நம்மளோட வியூ பாயிண்ட் இருக்குல்ல, வியூ பாயிண்ட் கூட இந்த ரெண்டுமே வந்து சில்ட்ரனாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப சிப்ளிங்ஸ்குள்ளே நீங்கள் ஜி இண்டெக்ஸில் வந்து நீங்கள் வந்து விளையாடலாம். ஆனால் சிப்ளிங்ஸோட சில்ட்ரனை வச்சு நீங்கள் வந்து சிப்ளிங்ஸ் கூட வந்து ஜி இண்டெக்ஸ் விளையாட முடியாது. இப்போ வந்து நீங்கள் பர்பிளுக்கும் ப்ரௌன் கலருக்கும் நீங்கள் ஜி இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம், 1 2 1 2ன்னு சொல்லி எது மேலே வரணும் எது கீழே வரணும். ஆனால் பர்பிளோட சில்ட்ரனுக்கும் இந்த ப்ரௌனுக்கும் நீங்கள் வந்து ஜி இண்டெக்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியாது, எது முதல்ல இருக்கணும் எது ரெண்டாவது இருக்கணுன்ட்டுன்னு. உங்களுக்கு இந்த பிளாக் கலர் மேலே வரணும் அப்படின்னா இவனோட பேரண்ட்டோட தான் வரணும். ஏன்னா பேரண்ட்டும் இந்த ப்ரௌனு தான் வந்து சிப்ளிங்ஸ். ஸோ பேரண்ட்டுக்கும் தான் வந்து ஜி இண்டெக்ஸ் கொடுத்துக்க முடியும். ஒரு பேரண்ட்டுக்கும் தென் நம்மளோட சில்ட்ரனுக்கும் ஜி இண்டெக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வேலை செய்யாது. ஸோ இப்படி தான் ஸ்டாக்கிங் கான்டாக்ட்ஸ் வேலை செய்யும். ஓகே, ஸோ அடுத்தவாட்டி வந்து நீங்கள் பிளாக் கலர் வந்து நீங்கள் மேலே இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா ஏன் வந்து நான் ஜி இண்டெக்ஸ் கொடுக்குறேன் ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது, ப்ரௌனுக்கு மேலே இந்த பிளாக் கலர் வர மாட்டேங்குது அப்படின்னா மேபி வந்து இந்த ப்ரௌனும் இந்த பிளாக்கும் சிப்ளிங்ஸாக இருக்காமல் இந்த பிளாக்கோட பேரண்ட்டும் இந்த ப்ரௌனும் சிப்ளிங்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்த பிளாக் கலர் மட்டும் தனியாக பேரண்ட் விட்டு மேலே வந்து ப்ரௌனை வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டாக்கிங் கான்டாக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளோட பொசிஷனில் கடைசியாக வந்து இந்த ஸ்டிக்கி பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸ்டிக்கி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வெர்ஷன். ஸோ எல்லா ப்ரௌசர்லேயும் அப்ளை பண்ண முடியுமான்னு தெரில. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டிக்கி வந்து அதை அப்ளை பண்ண முடியல அப்படின்னா அது வேறு மாதிரி தான் நீங்கள் பொசிஷன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் மோஸ்ட்லி இப்போ இருக்கிற எல்லாமே வந்து ஸ்டிக்கி யூஸ் பண்ணலாம், எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.